குறிப்பாக நம்மளே சிலர் இருக்கிறாங்க, கேள்விகளை முன்வைக்கலாம். மேம், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? எப்படி இருக்குது இந்த புத்தாண்டில்? என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது? நாங்கள் டி நகர்லேருந்து வந்திருக்கோம். 24 இயர்ஸாக இங்கே வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து போனதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மக்களும் ஆயுளும் ஆரோக்கியமாக இருக்கணும். முருகன் வழிவிடுறாங்கிறது இது ஒரு பெரிய விஷயமா போகுது. ரொம்ப நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள். எவ்வளோ க்ரௌடு மேம் இருக்குது? குறிப்பாக சீனியர் சிட்டிசனுக்கு தனி ரோலாக வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் ஈஸியாக போய் சாமி கும்பிட்டு வந்தோம். மற்ற இடத்துல போனீங்கன்னா எப்படியும் 2-3 இயர்ஸ் ஆகிடும், 3 ஹவர்ஸ் ஆகிடுது. அதனால் ரொம்ப சந்தோஷம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? எப்படி சார் போயிட்டு இருக்கு இந்த புத்தாண்டு? நல்லா போயின்னு இருக்கு இந்த புத்தாண்டு. நாங்கள் திருவேற்காட்டிலேருந்து வந்திருக்கோம். நல்ல கூட்டம் இருக்குது, க்ரௌடாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சீனியர் சிட்டிஸ்லாம் தனி வழி கொடுத்துருக்காங்க. நல்ல கூட்டங்கள் தான். இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக தான் இருக்கும் எல்லாருக்கும். எவ்வளோ நேரமாக காத்திருந்து சாமி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது? எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு சாமி பார்த்தீங்க? 6:15 வந்து நாங்கள் இப்போ மணி நாங்கள் வந்து ஒரு 2 ஹவர் ஆயிடுச்சு சாமி நின்று பார்த்து. நாங்கள் வேற எந்த இது நல்லா நீங்களே பார்க்கலாம். ஏராளமான ஒரு குடும்பமாக தற்போது வடபழனி பழனியாண்டவர் கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த கோயில் மட்டுமின்றி சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற பிற கோயில்களிலும் தொடர்ந்து பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதி வரக்கூடிய காட்சிகளை